அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயா பதுமையிலிருந்து. இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம பேசும் வார்த்தைகள். நம்ம இப்போது பேசுகிற வார்த்தைகளில் நம்ம தாய்மொழியில் மட்டுமா பேசுகிறோம், இங்கிலீஷ் இல்லாமல் பேசவே முடியல. நானே இங்கிலீஷ் இல்லாமல் பேச முடியல. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வார்த்தைகளை நம்மளோட உறவுகளில் எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி எப்படி நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் பிறரிட? என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு உணர்வு ஏற்படுதா? கண்டிப்பாக இல்லைங்க. ஹஸ்பண்ட், சஸ்பெண்ட், ஒய்ஃப், நைஃப், இந்த மாதிரி ரைமிங் கேலி கிண்டலுமாக தான் இருக்குது வார்த்தைகளில். ஸோ இதில் எந்த ஒரு உணர்வே ஏற்படுறதே கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க என்னோடய லைஃப் பார்ட்னர்னு சொல்லிட்டு போகலாம். அதுக்கு இது எவ்வளோ பெட்டராக இருக்குது. தயவுசெய்து உங்கள் தாய்மொழியில் சொல்லி பழகுங்க. இவங்க தான் என் மனைவி, இவங்க தான் என் கணவன், இவங்க தான் அப்பா அம்மா, என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி உங்கள் தாய்மொழியில் சொல்லி பாருங்கள். அது உறவு மேம்படும், கேட்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும். ஸோ நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஆரோக்கியன்றது நம்ம சாப்பிட்ற உணவில் மட்டும் கிடையாது, நம்ம உறவுகள்லேயும் தான் இருக்குது. அந்த உறவு மேம்படுற மாதிரி வார்த்தைகளை நம்ம தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவோம். இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை வாழுவோம், ஆரோக்கியத்தை பெறுவோம். நன்றி.